ஹலோ aspirants, வெல்கம் டு டெக் டிஎன்பிஎஸ்சி சேனல். இந்த வீடியோவில் குவிக்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் 2026 அதோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் இந்த டேட்டா என்ட்ரு பண்ண சொல்லி யூடியூப்பில் வீடியோ போட்டு கேட்டிருந்தோம். அது நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருந்தீங்க. சப்மிட் பண்ண எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் சப்மிஷன்ஸ் வந்து 225. கொஞ்சம் லோவர் சைடு அப்படின்னா கூட இதை வச்சு ஓரளவுக்கு நம்ம எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்லா இந்த எக்ஸாமுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு படித்த நிறைய பேர் இதில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க உறுதியாக. ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் நல்லா ரெகுலராக படித்து இதே ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த 225 சப்மிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓகே, ரொம்ப அதிகமாக இல்லைன்னா கூட நம்ம இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பிசி 82 கேண்டிடேட்ஸ், பிசிஎம் 10 பேர், எம்பிசி 77, எஸ்சி 44 பேர் கொடுத்துருக்காங்க, எஸ்சிஏ 10 கேண்டிடேட்ஸ், எஸ்டி ஒரே ஒருத்தர் மட்டும், ஜென்ரல் கேண்டிடேட் ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு மெத்தடாலஜி வச்சு ஸ்கேல் அப் பண்ணி நம்ம பண்ணது படி பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் 150, பிசி 147. சரிங்களா? லாஸ்ட் இயர் பிசி கட் ஆஃப் வந்து சம்வேர் அரௌண்ட் 150 இருந்தது. போன எக்ஸாமுக்கும் லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸுக்கும் இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இதில் லாங்குவேஜ் கிடையாது. அதனால் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ப்ளஸ் போஸ்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிசியில் 147 எடுத்தால் தட் இஸ் ஹை சான்ஸ். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நான் குரூப் 2A மெயின்ஸ் எழுதியிருந்தேன். நானும் எழுதியிருந்தேன், என்னோடய ஒய்ஃபும் எழுதியிருந்தாங்க. நான் 200க்கு 168 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அவங்க 200க்கு 150 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ அவங்களோட மார்க்கு தான் கட் ஆஃபாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 149க்கு கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 150 வாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்ட்டுமே பிசியில் வந்து காலி ஆகிடுச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 147 வரைக்கும் போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பிசிஎம் ஹார்ட் டு ப்ரெடிக்ட் கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்த்தா 140 சான்ஸ் இருக்குது. எம்பிசி பிசிக்கும் எம்பிசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது எந்த டைமுமே. ஸோ ஒரு மார்க் வேணால் குறையலாம். ஸோ 146. எஸ்சி 139 பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இது ரெண்டுமே வந்து வெரி ஹார்ட் கெஸ். நம்மளுக்கு இருக்கிற டேட்டா வச்சு இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தால் கூட லாஸ்ட் இயரை ஒட்டி ஒரு மார்க் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த எஸ்சி எஸ்டி போட்டிருக்கிறேன். எஸ்சிஏ எஸ்டி சாரி, இது ரெண்டும் வந்துட்டு இந்த டேட்டா ரிலையபிளாக இருக்காது, இதை விட்டுருங்க. மற்ற இந்த 4 கேட்டகரியும் அந்த 5 கேட்டகரியும் ஓரளவுக்கு நான் போட்டிருக்க இந்த ரேஞ்சை ஒட்டி வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. கிரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்படி இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்தும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ஒரு ஒரு கெஸ் கொடுக்கும். ஸோ இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் லூஸ் ஹோப். ஜஸ்ட் எக்ஸாம் இது. இந்த தடவை நீங்கள் ஒரு மார்க் 2 மார்க்கில் கூட போகலாம். அதை பற்றிலாம் எந்த கவலையும் படாதீங்க. யூ கீப் லேர்னிங். ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து சக்சீட் பண்ணிடலாம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில். சரிங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்குமே இதே மாதிரி இதை விட இன்னும் பெட்டராக ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்து மார்க்கை கலெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம கம்யூனிட்டியாக இதை நம்ம கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன். லாஸ்ட் இயர் நிறைய டைம் இருந்துச்சு, பிகாஸ் நான் போஸ்டிங்கில் இல்லை. இந்த வருஷம் நானும் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், ஒய்ஃபும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை க்ரியேட் பண்ணி யூடியூப் வீடியோஸ் போட்டு இந்த ஒரு செட்டப் பண்ணி கம்மிங் எக்ஸாம்ஸுக்கும் நம்ம இதே இது பண்ணலாம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நம்ம டெலிகிராம் சேனலில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால். அடுத்து ஃபர்தர் வீடியோஸ் போட்டால் இல்லைன்னா வேறு ஏதாவது டிஸ்கஷன் பண்ணால் கூட நான் அதில் இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டில் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கோரை சப்மிட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்கோரை சப்மிட் பண்ணால் கூட மற்றவங்களால் உங்கள் ஸ்கோர்ஸை வியூ பண்ண முடியும். லைக்
ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்கன்னா சும்மா ஒரு டேட்டா அட்லீஸ்ட் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க, பிஎஸ் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நான் பிஎஸ்டிஎம்மோ இல்லை விமனோ இந்த கட் ஆஃப்லாம் ப்ரெடிக்ட் பண்ணல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 1 மார்க் 2 மார்க் குறையும் அப்படின்னு சும்மா வாய் வழியாக வேணால் சொல்லலாம். பட் அதெல்லாம் இது பண்ண முடியாது. இந்த ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃப் ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.